ஹெல்த் செக்கப் ஒரு ஸ்கேம். நான் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து ஹெல்த் செக்கப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் யாரையும் நீங்க ரெகுலரா ஹெல்த் செக்கப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த போறது கிடையாது. பட் பண்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த ஒரு டிசீஸ் கண்டிஷன் ஆகட்டும், ஒரு டிஃபெக்ட் ஆகட்டும், இல்ல ஒரு குறைபாடாவே இருக்கட்டுமே, அதை நீங்க இயர்லியரா டிடெக்ட் பண்ணும்போது அதுக்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. சரியா ட்ரீட் பண்ண முடியும். இதுவே நீங்க ரொம்ப டைம் எடுத்து லேட்டரா டிடெக்ட் பண்ணி அதுக்கு லேட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சில சமயங்கள்ல அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாத சூழ்நிலைகளுக்கு கூட போய் நிக்கலாம். இயர்லியரா டிடெக்ட் பண்ணும்போது உங்க டாக்டர் எடுத்த உடனே நீங்க ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சில மாத்திரைகளை தொடர்ந்து எடுங்க, நீங்க லைஃப் லாங் இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சொல்யூஷனை கொடுக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா எப்படி டயட் சேஞ்சஸ் பண்ணலாம், லைஃப் ஸ்டைல எப்படி மாடிஃபை பண்ணலாம், எக்ஸசைஸ் ரொட்டீன் எல்லாம் கொடுத்து உங்களை இந்த டிசீஸ் கண்டிஷன்ல இருந்து வெளியே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு டாக்டர் யோசிப்பாங்க. ரெகுலர் ஹெல்த் செக்அப் மூலயமா நம்ம ஈஸியா டிசீசஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாங்க. எப்பவுமே டிசீஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஆகிற செலவு ட்ரீட்மெண்ட் பண்ற செலவை விட ரொம்ப கம்மி தான். நம்ம வீடுகள்ல நிறைய கூகுள் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட, சின்ன சின்ன உபாதைகளை கூட பெரிய டிசீஸ் கண்டிஷனா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் செக்அப் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம நீட்டா தான் இருக்கோம், நம்ம உடல்நிலை பரவாயில்லாம தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வர முடியும். முக்கியமா ரெகுலர் ஹெல்த் செக்அப் உங்களோட வாழ்க்கையோட கடைசி காலகட்டங்களை வலி இல்லாததாகவும் மன நிம்மதியாகவும் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.